முதலையோட பற்கள் மிக கூர்மையா இருக்கும். அதற்கான காரணம் அது நிறைய மாமிசங்களை சாப்பிடுறதுனால அதோட பற்கள் கூர்மையா இருக்கும். இந்த மாமிசங்கள் உண்ணும் போது இந்த முதலையோட பற்கள்ல அங்கங்கே சில உணவு துணுக்குகள் மாட்டிக்கும். இந்த முதலை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த துணுக்குகளை சுத்தம் பண்ணாதான் அதோட டென்டல் கேர் சிஸ்டம் நல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதால வேட்டையாட முடியாது, உணவுகளை உட்கொள்ள முடியாதுங்கிறது இந்த முதலைக்கு நல்லாவே தெரியும். இந்த முதலை தன்னுடைய அந்த டென்டல் சிஸ்டமை கேர் பண்ணிக்கிறதுக்காக தன்னுடைய வாயை நல்லா ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கும். சில பறவைகள் அந்த முதலையோட வாய்க்குள்ள போயிட்டு அந்த பற்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மாமிச துணுக்குகளை சாப்பிட்டுடும். இவ்வாறு அது சாப்பிடும் போது இந்த முதலை இவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருந்தாலும் எந்த சூழலையும் தன் வாய்க்குள்ள வந்த அந்த பறவைகளை அது சாப்பிடாது. அதற்கு காரணம் அந்த முதலைக்கு தெரியும், ஒருவேளை அப்படி சாப்பிட்டா தன்னுடைய டென்டல் கேர் சிஸ்டம் அப்படிங்கிறதே அழிஞ்சு போயிரும் அப்படிங்கிறது அந்த முதலைக்கு நல்லா தெரியும். அதனால அந்த முதலை தன்னோட ஈகோவை விட்டுட்டு தன்னுடைய சிஸ்டம் கரெக்டா நடக்கணுன்றதுக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கும். ஆம் நண்பர்களே, நாமும் நம் வாழ்க்கையில நாமும் நம்முடைய அடுத்த சந்ததியும் நல்லா வாழணும் அப்படின்னா நம்முடைய ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு நம்ம வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.